Hi guys, welcome to Madly Meals. Hope you all are doing very good. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த vlogல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பனானா வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே புரியும். ஸோ வாங்க இன்க்ரீடியன்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நான் ஹாஃப் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே நல்லா பழுத்த 2 பனானா எடுத்துக்கோங்க. ஸோ 150 அளவு கருப்பட்டி, 2 டேபிள் ஸ்பூன் கீ, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், 4 டீஸ்பூன் அளவு சுகர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முதலாவது ப்ரொசஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டீமரில் நீங்கள் உங்களோட பனானாவை நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறீங்க. 4 கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி சின்ன பனானாவாக இருந்தால் 4 பனானா எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் மட்டும் 2 எடுத்துக்கோங்க. வேறையா உங்களோட அடுப்பில் ஒரு பேனு வச்சுக்கோங்க. அந்த பேனில் உங்களோட அரிசி மாவை ஆட் பண்ணி லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை, வாசம் வர போகிறது இல்லை. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸுக்கு நாங்கள் இதை கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அப்படி வறுத்து எடுத்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், க்ரக்கும் ஆகாது. ஏன்னா பின்னுக்கு நாங்கள் செய்ய போகிற ப்ராசஸ்க்கு இல்லைன்னா மாவு வந்து ஓவராக க்ரக் ஆகும். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமான்னு நினைப்போம் நாங்கள். பட் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் இது. ஸோ அதை ஒரு 1 மினிட் மாதிரி வறுத்து நாங்கள் வேறே எடுத்து வச்சுட்டு, இன்னொரு பேனில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை, அதாவது கருப்பட்டியை உடைச்சி ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே கொஞ்சமாக கார்டமன் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடுங்க. அது நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணால் போதும். அது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு நல்லா பாயில் ஆகிட்டு வர நேரத்தில் எல்லாமே கரைஞ்சிரோன்னு இல்லை, கொஞ்சம் கரைஞ்சாலே போதும். அப்படி கரைஞ்சிட்டு வர சமயத்தில் ஒரு பாதி தேசி புளி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து தேங்காயை வந்து கல்லாகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு தான் நாங்கள் தேசி புளி ஊற்றுறது. நார்மலாக வந்து லைம் நாங்கள் ஏன் சேர்த்துக்கொள்வோன்னா, அந்த பானிக்கெல்லாம் அப்படி தான், சுகர் சிரப்புக்கெல்லாம் நாங்கள் இது சேர்த்துக்கொள்கிறோம். அதுக்காக தான் கல்லாகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எங்களோட தேங்காவை ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒயிட்டிஷ் தெரியாமல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சுகர் 150 கருப்பட்டி இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஏண்டா ஆல்ரெடி வந்து நாங்கள் சுகர் வேறையாக சேர்த்துக்கொள்ள போகிறோம். பனானாலே சுகர் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகர் லெவல் வந்து சரியாக அமையும் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்னோட பனானா நல்லா ஸ்டீம் ஆகி வந்துடுச்சு. இப்போ நாங்கள் அழகாக ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் இதை என்ன பண்ணிக்க போகிறோம்னா, பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிளெண்டர் கப்பில் உங்களோட பனானாவையும் போட்டு உங்களோட சீனியையும் ஆட் பண்ணி உங்களோட தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி தேங்காய் பாலை இருந்தால் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட மிக்சிங் பவுலில் இப்போ முதலாவதாக உங்களோட மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வறுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு, அது கூடவே நாங்கள் இப்போ பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பனானா பேஸ்ட்டு அதையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கீ அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை பிணைஞ்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். மெதுவாக தான் நீங்கள் இந்த மாவை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் மாவை விட இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிணையும் போது உங்களுக்கு நல்ல ஃபீலிங் ஒன்று அது கொடுக்கும். ஸோ மெதுவாக அழகாக இதை நீங்கள் பிணைஞ்சி எடுத்துக்கொள்ள போகிறீங்க, க்ராக்ஸ் இல்லாமல். பட் செய்யும் போது க்ராக்ஸ் வரும். பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா நாங்கள் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் இல்லையா, இதை நாங்கள் ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இந்த ஸ்நாக்கை. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் வராது ஃப்யூச்சரில். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் க்ராக் ஆகக்கூடாது. பட் இது நாங்கள் ஸ்டீம் பண்ண போகிறதுனால க்ராக்ஸ் வந்தால் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம்.
பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஸ்டீமரில் நான் இந்த மாதிரி தட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய ஸ்டீமர்லேயே வந்த தட்டு. பட் உங்கள்கிட்ட இப்படி இருக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட பிளேட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பராக இருந்தாலுமே ஓகே, ஆஸ் லாங் as அது நல்லா ஸ்டீம் ஆகுது அப்படின்னா ஓகே தான். ஸோ கொஞ்சமாக ஆயில் தடவி உங்களோட மாவை ரெண்டாக பிரித்து அதில் ஒரு துண்டு இன்னும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரித்து இதில் வச்சு அழகாக தட்டையாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ இதை நான் அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ரோல் பண்ணும்போது ஃபுல்லாக க்ராக் ஆகும். சம்டைம் உங்களுக்கு அதை ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள இல்லாமல் போகும். பட் நீங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட கையால் நீங்களே சர்க்கிள் மூடில் செஞ்சு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் இந்த கையால் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். பட் நான் அழகாக ஷேப்பில் எடுக்கணும் இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில், அதுக்காக கையை விட ரோலர் இருந்தால் லேசி. எட்ஜஸை மட்டும், அதாவது ஓரங்களை மட்டும் உங்களோட கைகளால் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அழகான சர்க்கிளாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உங்களோட கைகளை வச்சு இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. ரோலரோட ஹெல்ப்போடையே நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி தட்டில் அழகாக இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை அழகாக செட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற அந்த பானி சம்பல் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சின்ன வேலை தான். ஸோ அதை அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 தானே செய்ய போகிறோம் நாங்கள், அதனால் நீங்கள் பாதிக்கு பாதி சமனாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்க கைஸ், அழகாக நாங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் டாப்பிங் செய்ய போகிறோம். அதே மாதிரி மாவை அழகாக நீங்கள் உங்களோட அந்த ரோலரை வச்சு அழகாக ரோல் பண்ணி அந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த அதோட ஓரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழகாக நாங்கள் எங்களோட கை வச்சு சர்க்கிள் வடிவத்தில் நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். நல்லா அழகாக ஃபுல்லாக நீங்கள் உங்களோட கைகளாலேயே ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது அழகான ஒரு வட்ட வடிவமாக வந்துடும். இப்போ நாங்கள் அழகாக இந்த மாதிரி சர்க்கிள் வடிவத்தில் செஞ்சு எடுத்ததை நாங்கள் இப்போ இதுக்கு மேலே டாப்பிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அழகாக கவனமாக நீங்கள் அதுக்கு மேலே வச்சுடுங்க. அழகான முறையில் வச்சதுக்கப்புறம் இதை நாங்கள் இப்போ ஸ்டீமரில் வச்சு நல்லா அழகாக அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதை அழகாக ஸ்டீமர் உள்ளுக்கு வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் ஸ்டீமரை மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடியாகி வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அரிசி மாவை கொஞ்சம் நாங்கள் வறுத்தெடுத்தோம் இல்லையா, அதனால் அது டக்குன்னு வெந்து வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ இது அழகாக வெந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்க்கவும் சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லுமே அந்த மாதிரி இருக்குது கைஸ். வீடு ஃபுல்லாக ஸ்மெல்லாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். 4ஆவும் கட் பண்ணலாம், இது 6ஆவும் உங்களுக்கு வேணால் நீங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்குது காஸ், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை உடனேயும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். வீட்டில் அரிசி மாவு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இதுக்கு முட்டை பாட்டா ஐட்டம்ஸ் ஒன்றுமே தேவையில்லை, இவ்வளோ தான் தேவை உங்களுக்கு. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். ஸோ இதே போல் நல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் மீண்டும் வந்து இந்த vlogல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து யூஸ்ஃபுல்லான டிப் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே போல் நல்ல ரெசிபீஸோட மீண்டும் வந்து இந்த vlogல நான் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.